வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விலை உயருமா? விலை உயர்வு குறித்த உண்மை பின்னணி என்ன? ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டிய பணம் அங்கே. மத்திய கிழக்கு போர் பதற்றம். மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை சடுதியாக உயர்வு. 86-47 டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன தொடர்பு? ட்ரம்பின் செல்வாக்கால் பெரும் சரிவு. அதிர்ச்சியூட்டும் கருத்து கணிப்புகள். தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். இறந்தவர் எப்படி நேரில் வருவார்? அதிகாரிகளின் வற்புறுத்தலால் எலும்பு கூட்டுடன் வங்கிக்கு வந்த நபர். அமெரிக்காவின் பாஸ்போர்ட்களில் இடம்பெறும் ட்ரம்பின் புகைப்படம். ஈரானங்களிடம் மன்றாடி வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. கட்டுநாயக்கவில் சிக்கிய 22 தீரர்கள் அடுத்தடுத்து அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல்கள். இலங்கை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பௌத்த பிக்குகளின் செயல். தீரர்களோடு அனுரவின் அவசர சந்திப்பு. ஈரான் போர் சூழலால் மத்திய கிழக்கில் பதற்ற நிலவுவதால் இந்தியாவில் எரிபொருள் விலை உயருமா என்கின்ற அச்சம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகியவற்றுக்கு சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே நடந்து முடிந்த நிலையில் இன்று மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுடன் தேர்தல்கள் நிறைவு பெற்று மே மாதம் 4 வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இந்நிலையில் இன்று மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மத்திய அரசு எரிபொருள் விலையை உயர்த்தும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இணையவழி கொள்ளையர்களால் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் உண்மைகளை சமர்ப்பித்துள்ளது. அதன்படி விசாரணையின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்த கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கையை ஏற்று 5 அதிகாரிகளுக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்துள்ளார். அத்துடன் தற்போது கட்டாய விடுமுறையில் இருக்கும் அந்த 5 அதிகாரிகளின் வங்கிக் கணக்குகளை சோதனையிட நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் தீவிரமான போர் பதற்றம் மற்றும் விநியோக தடைகள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று மேலும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய்க்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் அதன் விலையில் கணிசமான உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெஞ்ச் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 111.7 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை இயற்கை எரிவாயுவின் விலையில் இன்று மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான FBI-யின் முன்னாள் பணிப்பாளர் ஜேம்ஸ் கோமி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த புகைப்படம் ஒன்றின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கோமி பகிர்ந்த புகைப்படம் ஒன்றில் கடற்கரை மணலில் கடல் சிப்பிகளை கொண்டு 86-47 என்ற எண்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அமெரிக்காவின் வழக்கில் 86 என்பது ஒருவரை நீக்குவது அல்லது அகற்றுவதை குறிக்கும். 47 என்பது அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை குறிப்பதாக கருதப்படுகிறது. இந்த எண்கள் ஜனாதிபதியை பதவியிலிருந்து அகற்றுவது அல்லது அவருக்கு தீங்கு விளைவிப்பதற்கான மறைமுக மிரட்டல் என ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் செல்வாக்கு அவரின் தற்போதைய பதவிக்காலத்தில் மிகவும் குறைந்த அளவை எட்டியுள்ளதாக அண்மைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஈரான் மீதான போர் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்களை கையாளும் விதம் குறித்து அமெரிக்க மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. ராய்ட்டர் இப்சோஸ் நடத்திய புதிய கருத்து கணிப்பில் டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடுகளுக்கு 34% அமெரிக்கர்கள் மட்டுமே தற்போது ஆதரவு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும்போது இன்று தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கம் 4597 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு அவுன்ஸ் வெள்ளி 73.22 அமெரிக்க டாலருக்கு இன்று விற்பனை ஆவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தில் பொதுமகன் ஒருவர் உயிரிழந்த தன்னுடைய சகோதரியின் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை பெறுவதற்காக அவரது எலும்புக்கூட்டை வங்கிக்கு எடுத்து வந்த விசித்திர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஒடிசாவின் ஹேதுஜார் மாவட்டத்தில் உள்ள மாலிபூசி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின நபரான ஜீது முண்டா என்பவர் இவ்வாறு இந்த விடயத்தை செய்துள்ளார். இவரின் மூத்த சகோதரி
ஹல்டா முண்டா கடந்த ஜனவரி 26 உயிரிழந்தார். அவரின் வங்கிக் கணக்கில் உள்ள 20,000 ரூபாய் பணத்தை மீளப் பெறுவதற்காக ஜீது பலமுறை வங்கிக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் பணத்தை மீளப் பெற வேண்டுமானால் கணக்கு வைத்திருப்பவரை நேரில் அழைத்து வருமாறு வங்கி அதிகாரிகள் தொடர்ச்சியாக வற்புறுத்தியதாக ஜீது முண்டா தெரிவித்தார். சகோதரி இறந்துவிட்டதாக பலமுறை கூறியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நேரில் அழைத்து வந்தால்தான் பணம் தர முடியும் என்று குறிப்பிட்டனர். இதனால் விரக்தியடைந்த குறித்த பொதுமகன் அவரின் இறப்பை நிரூபிப்பதற்காக கல்லறையை தோண்டி எலும்புக்கூட்டை எடுத்து வந்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சம்பவ இடத்துக்கு வந்த பாட்னா காவல்துறையினர் அவரிடம் இருந்த எலும்புக்கூட்டை மீட்டு மீண்டும் முறைப்படி அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி 2026 அன்று கொண்டாடப்பட உள்ளது. ஃப்ரீடம் 250 என்ற பெயரில் ஓராண்டு கொண்டாட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக விழா ஒருங்கிணைப்பு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு நாணயங்கள், அஞ்சல் தலைகள், இராணுவ அணிவகுப்புகள் போன்ற பிரம்மாண்ட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுவரை அமெரிக்கா அடைந்துள்ள முன்னேற்றம், ஜனநாயக மதிப்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் போன்றவற்றை முன்னிலைப்படுத்துவது இந்த விழாவின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ட்ரம்பின் புகைப்படம் மற்றும் அவரின் கையெழுத்துடன் கூடிய சிறப்பு பாஸ்போர்ட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. வரையறுக்கப்பட்ட பதிப்பு முறையில் வெளியிடப்படும் இது வாஷிங்டன் பாஸ்போர்ட் ஏஜென்சியில் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய $100 நோட்டுகளில் ட்ரம்பின் கையெழுத்து இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா ஹோர்முஸ் பகுதியில் மேற்கொண்டுள்ள முற்றுகையை விலக்க வேண்டும். அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கக்கூடாது. அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என ஈரான் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஈரான் தன்னிடம் கெஞ்சி வருவதாக ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நேற்று அவர் தன்னுடைய சோஷியல் சமூக வலைதளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹர்ஷக போதைப் பொருட்களுடன் 22 தேர்களில் 19 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியின் சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பிய போது 22 தேர்கள் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட இவர்கள் நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களில் 19 பேர் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. யம்பரலிய பகுதியில் உள்ள விகாரி ஒன்றைச் சேர்ந்த 3 தேர்கள் மாத்திரம் இதற்கு முன்னர் தாய்லாந்துக்கு சென்றுள்ளதாகவும் அப்போது அவர்களுடன் இணைந்து 12 தேர்கள் அந்த பயணத்தில் பங்கேற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த நேரத்தில் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் போதைப் பொருட்கள் அத்துருகிரிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் மே மாதம் மேலும் 40 தேர்களை தாய்லாந்துக்கு அழைத்துச் செல்ல இவர்கள் திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருட்களுடன் பிக்குகள் சிலர் கைது செய்யப்பட்டமை மற்றும் அது தொடர்பிலான விசாரணைகள், அதனால் எழுந்த நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் 3 பீடங்களின் மகா சங்கத்தினரின் தலைமையில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. தற்போது போதைப்பொருள் அச்சுறுத்தல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போதைப்பொருளுக்கு எதிராக அரசாங்கம் ஆரம்பித்த வேலை திட்டத்துடன் அனைவரும் வலுவாக கைகோர்க்க வேண்டியதன் அவசியம் பற்றி வலியுறுத்தினார். நாட்டை பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக புதிய மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்லும் பயணத்தில் பௌத்த சாசனத்தையும் அதனுடன் கட்டியெழுப்பப்பட்ட விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதை அரசாங்கத்தை நோக்கம் என்று ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். முழு சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை மற்றும் தற்போதைய நிலை குறித்து போலீஸ் அதிபர் இதன்போது விளக்கம் அளித்தார்.